அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் எந்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஓப்பன் ஆனால் ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பிவோட்டுக்கு வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 50,970 இருந்து ஸோ பையிங் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒன் டேல ஹேமர் கேண்டில்ங்கிறது ஆல்ரெடி நேற்று ஒரு கிரீன் கலர் கேண்டில், ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில். நேற்று கிரீன் கலர் கேண்டில்னா பையர்ஸ் ஃபுல்லாக உள்ளார வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ஆனால் பையர்ஸ் டாமினேட் பண்ணி மேலே கொண்டு மார்க்கெட்டை நிறுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு 99% பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்த நிஃப்டி, ஸோ நிஃப்டியும் சொல்ல தேவையில்ல. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்று ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்திருக்கு. 0.42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி தாங்க இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஸோ நல்ல ஒரு செல்லிங் பையிங் கலந்தமாக தான் இருந்தது. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பை தான். பிவோட் வந்ததுக்கப்புறம் ஸோ 23,660 ஸோ கிட்டத்தட்ட 23,720 வரைக்கும் வந்தது. டெலிகிராமில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 23,800 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அங்கே 23,720 போயிட்டு மறுபடியும் பிவோட் டச் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஸோ மிட் கேப் நிஃப்டியெல்லாம் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ டெலிகிராமில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தோம். நான் 13,060 நேற்றே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்திருந்தேன்னா நேற்று எக்ஸ்பைரெல்லாம் ஜீரோ கால் சைடெல்லாம் பட்டையை கிளப்பியிருக்கோம். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக போட்டு ஸோ இன்னைக்கு கேப் அப்பில் தூக்கிட்டாங்க. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், வீடியோவில் போய் பாருங்க தெரியும். மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக 13,300 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். 13,214 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் பை சைடு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா 13,300 வரைக்கும் கண்டினியூஸாக வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி மிட் கேப் நிஃப்டியில் இருக்குது. ஸோ சென்செக்ஸுங்கிறது கண்டிப்பாக அது நேற்று சொல்லியிருந்தால் பையர்ஸ் தான் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் பை தான். ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் 23,475. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் ஹை இன்னைக்கு சேமாக இருக்குது. சேமாக இருந்துட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இது கண்டினியூஸாக கீழே வருமா அப்படியா இல்லைங்கிறத இந்த 23,475 பிரேக் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ மிட் கேப் நிஃப்டி பயப்பட தேவையில்ல. 13,300 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு மேலே வரதுக்கு. சென்செக்ஸோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 82,400. ஸோ பேங்க் நிஃப்டி ஒன் டே ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். 51,900 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இன்னுமே அது வரல. பட் பிவோட்டை டச் பண்ணிட்டு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பையர்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ மறுபடியும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஸோ 51,700 900 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. எந்த 4 ஸ்கிரிப்ட்லன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியை தவிர ஸோ மற்ற 4 ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் செல் பண்ண மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்எஸ்சியில் மட்டும் 2,816 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1,898, டிக்ளைன்ஸ் 837, அன்சேஞ்சு 81. 52 வீக் ஹையை பார்த்தீங்கன்னா 150 ஸ்டாக்ஸ் டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ கிட்ட 21 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 124, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல 56. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப ஒரு மோர் தென் 2 டைம்ஸ் அட்வான்ஸாக தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 837. ஸோ அதை டபுள் பண்ண கூட 1,650க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்எஸ்சி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,440, பிவோட் பாயிண்ட் 51,200, சப்போர்ட் 51,032. இன்னைக்கு ஹை 51,366, லோ 50,958, ஓப்பன் 51,328, க்ளோஸ் 51,272. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனுக்கும் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
ஓப்பனும் க்ளோஸும் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்குது. இந்த ஓப்பனாக இருக்கட்டும், இந்த ஹையாக இருக்கட்டும், இந்த க்ளோஸ், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுனாலே இந்த ஹை, ஓப்பன், க்ளோஸ் கிட்டத்தட்ட மூணுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால தான் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அடுத்த நாள் மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ எவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 51 இந்த கேண்டிலோட ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹை கேண்டில் செப்டம்பர் 3ஆம் தேதியோட ஹை வந்து 51,750. ஸோ 51,750 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 51,750 போயிட்டு ஸோ அந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் வந்து இந்த ஹை வரைக்கும் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. சேம் அகைன் இன்னைக்கு நடந்த மாதிரி தான் நடக்கும். சப்போஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இந்த பிவோட் வந்துட்டோ இல்லை பக்கத்தில் வந்துட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ மூணாவது கண்டிஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். ஸோ அதனால் அதை பற்றி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், இல்லைனா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன். ஆக்சிஸ் பேங்க், ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஹையாக பிரேக் பண்ணால் 1190 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக ஹையாக பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1190 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது ஹெச்டிஎஃப்சி 1647ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1637 ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடம் வந்து மேலே கொண்டு போய் பிரேக் வச்சிருக்கு. ஸோ அதனால் இது எகைன் இப்போ வந்து சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1647ங்கிறது நாளைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ அடுத்தது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் ஹையாக பிரேக் பண்ணால் 1728 போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் பண்ணிட்டு 724.60 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி 3 பேங்க் வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 207. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட சப்போர்ட் டச் பண்ணிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ 200 இன்னைக்கோட ஹை வந்து 201.9. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 207 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பந்தன் பேங்க்ல. ஸோ அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சப்போர்ட் எடுத்திருக்கு 772.10. அந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இல்லை 25 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து இன்னைக்கு ஹை வரைக்கும் வந்துடும், கிட்டத்தட்ட 788 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ தான் சொன்னால் 1647க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனது நாளைக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 1664 68 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 பேங்க்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் போகணும், ஒரு பை சைடு அப்படின்னு. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 70% வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட ஒரு ஸ்ட்ராங் கால் ஆப்ஷன் சைடு தான் பை வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கால் ஆப்ஷனாக பை பண்ணியிருக்காங்க ஹெவியா அப்படிங்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 70% வந்து ஒரு கால் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வருவாங்க. ஒரு 51,700 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து வேணால் புட் ஆப்ஷனுக்கு சான்ஸ் இருக்க தவிர நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிஃப்டி 50 ஃபின் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த கேண்டிலை பிரேக் பண்ணணும். செப்டம்பர் 6ஆம் தேதியோட ஹை வந்து 23,855. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் அடுத்தது ஹையெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சலிடேஷன் தான். மிட் கேப் நிஃப்டி 13,300, சென்செக்ஸ் அதே மாதிரி 82,600 அடுத்த டார்கெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை எம்செக்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான எஜுகேஷனும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து ஒரு சார்ட் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட க்ரூட் ஆயிலில் அதாவது 5757க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5,670 வரைக்கும் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் மோர் தென் ஒரு 60 or 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் சைடு தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போங்க, இல்லைன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து
யூடியூப்ல க்ரூட் ஆயிலோட ப்ரிடிக்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.